வாங்க இந்த வீடியோவில் கார்போகேட்டையான்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கார்போகேட்டையான்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ். ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்றது ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அப்படின்னா என்னது? ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் இன்டர்மீடியட். அதாவது யூ ஹாவ் அ ரியாக்டன்ட் அண்ட் இதில் ஒரு ரியேஜென்ட் நம்ம போடும்போது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அப்படின்னு பேர். இன்டர்மீடியட் அப்புறமா ப்ராடக்டை போய் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். இது எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் இருக்குது, அது எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ரியாக்ஷன் இன்டர்மீடியட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இன்டர்மீடியட் கார்போகேட்டையான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு கார்போகேட்டையான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கார்பன் அயான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் அயான். இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இது நெகட்டிவ்லி சார்ஜ். தேர்டு கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதுனால எல்லாமே நம்ம கார்பன் சம்மந்தப்பட்டது தான் பார்ப்போம். கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். நாலாவது கார்பீன். அஞ்சாவது பென்சைன். இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ். ஆறாவது நைட்ரீன். கார்பீன் மாதிரி நைட்ரீன். இந்த ஒரு ரியாக்ஷன் இன்டர்மீடியட்டை பற்றியும் நம்ம தனித்தனி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இன்டர்மீடியட் கார்போகேட்டையானை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட தியரியை பார்க்கலாம். தியரின்னா கார்போகேட்டையான்னா என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ் ரெப்ரசன்ஸ் எம்டி ஆர்பிட்டல் ஆர் வேக்கண்ட் ஆர்பிட்டல். அப்படின்னா அதில் எலக்ட்ரான் இருக்காது. A positively charged carbon atom as a reaction intermediate is called as a carbocation. நோட்டில் எழுதிக்கோங்க. அதை ஜென்ரலாக it will contain 6 electrons present in 3 bonds. எப்படி இந்த மாதிரி இருக்கும்? 1 2 3. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் எந்த ஆட்டம் வேணாலும் இருக்கலாம். இந்த ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும். தட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ப்ளஸ் சைன், ஏ கார்போகேட்டையான். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜுன்னு சொன்னதுனால திஸ் இஸ் அ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். அப்படின்னா இதுக்கு எலக்ட்ரான் வேணும். அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அது ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸ் எலக்ட்ரான் ரிச்சாக இருந்ததுன்னு சொன்னால் அது கூட போய் இது பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு கார்போனியம், தட் இஸ் கார்போகேட்டையானை நம்ம 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். கார்போகேட்டையான் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் அஸ் கிளாசிக்கல் கார்போகேட்டையான். Another is non-classical carbocation. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிக்கல் கார்போகேட்டையானுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்பீனியம் அயான். நான் கிளாசிக்கல் கார்போகேட்டையானுக்கு என்ன சொல்லுவோம்? கார்போனியம் அயான். இது நிறைய இடத்துல இது கொஞ்சம் சினானிமஸாகவே இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம கார்போகேட்டையானே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஃபார் தியரட்டிக்கல் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பர்பஸ் இந்த 2 டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது
According to modern IUPAC nomenclature, இந்த CH3+, இந்த மீத்தாயில் ஒரு ப்ளஸ் குரூப் இருந்தாலோ இல்லை ஈத்தாயில் கார்போகேட்டையானில் ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருந்தாலோ இதெல்லாம் வந்து தே ஆர் கால்ட் அஸ் கார்பீனியம் அயான். கார்போனியம்னு சொல்லக்கூடாது அதை ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங். பட் நம்ம சினானிமஸாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் ஓகே. ஸோ it can be used synonymously, but strictly speaking கார்பீனியம் அயான் தான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். மாடர்ன் நோமன்க்ளேச்சரில் வந்து அதாவது கார்போனியம் அயான்னா பென்டாவேலண்ட்டாக இருக்கும். அது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இன்டர்மீடியட்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க, அதாவது +2ல் படிப்பீங்க. SN2 ரியாக்ஷனில் வந்து கன்சர்ட்டட் ஸ்டெப்பில் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்போது கார்பனில் வந்து 5 பாண்டு ஃபார்ம் ஆகும். அதாவது ஏற்கனவே 3 ஹைட்ரஜன் இங்கே எப்படி இருந்துருக்கும். அண்டு ஒரு சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து லீவிங் குரூப் ஹாலஜன் வெளில போகும். இந்த பக்கத்துலேருந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ட்ரான்சிஷன் ஸ்டேட். இது இன்டர்மீடியட்னு சொல்லக்கூடாது, இது ட்ரான்சிஷன் ஸ்டேட். இதில் வந்து ஒரு 5 பென்டாவேலண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஓல்டு பென்டாவேலண்ட் கார்போகேட்டையானு தான் நம்ம கார்போனியம் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் தே ஆர் வெரி ரேர் when compared to the கார்பீனியம் அயான் தட் we are going to study. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிக்கல் கார்போகேட்டையான். கிளாசிக்கல் CC+ன்னு நான் போட்டுக்கிறேன். கார்போகேட்டையான் சிசினாலே கார்போகேட்டையான் தான். அதாவது கார்பீனியம் அயான். ஸோ தியரியில் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்கும்? we know that கார்பனில் வந்து இந்த மாதிரி மூணு பாண்டு தான் இருக்கும் இல்லையா? ஒரு பாண்டு போயிடும். அப்போது it will develop a positive charge. Now since it forms only 3 bonds, it requires only 3 unpaired electrons, which means ஒரு S 2 P அப்படின்னா sp2 hybridization தான் அது பண்ணும். ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன் பண்ணால் அதோட ஷேப் என்னவா இருக்கும்? ட்ரைகோனல் பிளேனார். கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க, ட்ரைகோனல் பிளேனார். ஸோ ட்ரைகோனல் பிளேனார்னால் இந்த மாதிரி இருக்கும். ட்ரைகோனல் பிளேனார். பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். பாண்ட் ஆங்கிள் will be 120 degree. Now this will contain an empty orbital like this. This is an empty orbital. அந்த empty orbital இருக்கிறதுனால தான் நம்ம அதை பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ this angle will be 120 degree. That is HCH bond angle is 120 degree. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இது. நவ் அடுத்த பாயிண்ட் ரிகார்டிங் த தியரியில் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கார்போகேட்டையான். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? கார்போகேட்டையான் is stabilized by 3 effects. First effect, second effect, third effect. First effect வந்து it is stabilized by +I effect. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னா தெரியாதவங்க என்னோடய வீடியோ இருக்குது, இண்டக்டிவ் எஃபெக்டை போய் பாருங்கள். +I மீன்ஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். +Iனா இட் வில் புஷ் எலக்ட்ரான். +I மீன்ஸ் புஷ் எலக்ட்ரான், இந்த மாதிரி புஷ். ரெண்டாவது வந்து +M எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட். இதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். மூணாவது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா you understand what is these 3 effects. How do they play this role on stabilizing the carbocation நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த கார்போகேட்டையான் எப்படி ஜென்ரேட் ஆகுது? How does this carbocation gets generated? That is generation of carbocation. ஏன்னா இதுதான் இது ரொம்ப முக்கியம். ஒரு ரியாக்ஷனில் கார்போகேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டால் தான் அது எந்த எஃபெக்டில் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுன்றதையும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். How does this gets formed? It gets formed by different methods. நிறைய மெத்தடில் அது ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து டைரக்ட் அயனைசேஷனில் அது ஃபார்ம் ஆகலாம். அயனைசேஷன்னா அயனிக் காம்பவுண்டுன்னு நினச்சிக்காதீங்க. யூஸ்வலாக அயனிக் காம்பவுண்டில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படின்னு இருந்ததுன்னா Na++Cl- போடுவோம்.
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய முக்காவாசி காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலாராக இருக்கும், கோவலண்ட்டாக இருக்கும் அது. பட் இந்த டைரக்ட் அயனைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஹைலி போலார் மீடியம். ஹைலி போலார் மீடியம்னா என்ன? ஒரு ரியாக்ஷனை வந்து ஒரு போலார் சால்வெண்ட்டில் போட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி டைரக்ட் அயனைசேஷன் நடக்கும். போலார் சால்வெண்ட்டுனா என்னன்றதை நான் நெக்ஸ்ட் இயர் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். போலார் சால்வெண்ட் வந்து தே கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு 2 கேட்டகரிஸ், போலார் சால்வெண்ட் அண்ட் நான் போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட்டுனா என்ன? போல்ஸ் இருக்கும். போல்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் போல் ஒரு நெகட்டிவ் போல் இருக்கும். டைபோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் வாட்டர் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, வாட்டரில் ஆக்சிஜன் வில் ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ், hydrogen will have a positive charge. So this is said to be polar. Electron will be attracted towards these two in this direction like this. Okay, so this is called as direct ionization. இந்த மெத்தடில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். Say for example, if you take CCl, CH3 and CH3. டைரக்ட் அயனைசேஷன் ஒரு போலார் சால்வெண்ட்டில் நம்ம போடும்போது this bond will break and it will form CH3 thrice இப்படி போட்டுக்கலாம், கார்போகேட்டையான் ப்ளஸ் Cl மைனஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா this is one. Another way that it can form is, say for example, if you take a species like this, CH2 double bond CH2Cl. So you know that this is an allyl chloride. Now this bond can break during a reaction in the presence of any solvent, and other reaction conditions la போகும்போது Cl minus will come out and this carbocation will be generated. That is allyl carbocation will be generated by direct ionization. This is called as allyl carbocation. Allyl carbocation is more stable. எப்படி? இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ரெசனன்ஸ் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். Now if you want to draw the resonance structure of this compound, it will be like this. CH2ல இந்த bond இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால this carbon will develop a positive charge. இதுக்கு மைனஸ் வந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஸோ திஸ் கார்போகேட்டையான் வில் பி ப்ரெசன்ட் இன் தீஸ் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கும், தேர்டு கார்பன்லேயும் இருக்கும். அந்த மாதிரி அது நியூட்ரலைஸ் ஆகி அலைல் கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். இது ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். செகண்ட் மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகும்? by protonation of unsaturated compound. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நிறைய ரியாக்ஷன்ஸில் எதை படிப்பீங்க. These are now some examples I am giving you. Protonation of unsaturated compounds. Say for example, if you take alkene like this, CH double bond CH. Now if you add a proton generally it is an acid. Proton அப்போ என்ன ஆகும்? Now இந்த இடத்துல you have this getting shifted, it will become minus and this will become plus. So you will have CH single bond CH, இங்க H வந்துடும், 1 2 3 4th bond இங்க வந்துடும். This carbon will develop a positive charge. So you can also write this as like this, CH2 CH plus like this, whatever species it is connected to. This is one way of doing by direct protonation. இன்னொரு மெத்தடில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா கார்பனைல் காம்பவுண்ட் C double bond O. C double bond O இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்ன வரும்? You can have carboxylic acid,
இது ஒரு carbonyl compound. You can have an aldehyde, which is a carbonyl compound. You can have a ketone, which is a carbonyl compound. You can have a amide. You can have a amide. You can have a azyl chloride. இது எல்லாத்துலேயுமே C double bond O நம்மளுக்கு இருக்கிறதுனால we can generally say that they are carbonyl compounds which contain C double bond O. அப்போ oxygenல வந்து it will have two lone pairs like this. So when we add a proton, now this will come and proton is an electron deficient species. அது எலக்ட்ரோஃபைல் மாதிரி இருக்கும். அதுக்கு யார் எலக்ட்ரான் கொடுப்பாங்க? ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ COH இங்கே ஃபார்ம் ஆகிடும். OH ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த பை பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் ஆக்சிஜன் எடுத்துன்றதுனால கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் பை புரோட்டானேஷனில் எப்படி ஃபார்ம் ஆகும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் சைனைடு, நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும். அதில் when you add a proton ஆட் பண்ணும்போது அகெயின் இந்த பை பாண்ட் இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். நைட்ரஜன் வில் கண்டெயின் நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போது C double bond NH இருக்கும். இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் another way that carbocation can be generated. இது ரெண்டாவது மெத்தட். ஸோ இது எல்லாத்தையும் நோட் புக்கில் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. Whenever you have any comments, any doubts on whatever the topics, please feel free to comment in the comment section. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலையோ இல்லை கமெண்ட்லேயோ அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெண்டாவது மெத்தட். பை புரோட்டோனேஷன் ஆஃப் various species, carbocations are generated. The third method, carbocation எப்படி generate ஆகும்? Third method வந்து by the protonation of lone pair of electron. Protonation of lone pair of electron. Protonation of lone pair of electron. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. Protonation of lone pair of electron. அதில் எப்படி எல்லாம் வரும்? Some examples நம்ம பார்க்கலாம். For example, if you take an alcohol, RCH2OH, oxygen contains 2 lone pair. Organic chemistryல எப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பற்றி வரையும் போதும் அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான், எஸ்பெஷலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை வரைஞ்சி ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Now if you add a proton, now as usual H plus is an electron deficient species. யார் எலக்ட்ரான் கொடுப்பா? ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுத்ததுன்னா என்ன ஆகும்? டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கோஆர்டினேட் பாண்ட் RCH2OH இப்படி இருக்கும். டேட்டிவ் பாண்டில் இங்கே H ஃபார்ம் ஆகிடும். ஒரு லோன் பேர் இருக்கும். ஆக்சிஜன் வந்து ஒரு லோன் பேர் இதுக்கு டொனேட் பண்ணதுனால இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகிடும் அந்த இடத்துல. நவ் oxygen is the second most electronegative element. It cannot hold the positive charge. அப்போ என்ன பண்ணும்? 3 பாண்டில் ஏதாவது ஒரு பாண்டை உடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3. 1 உடையாது. ஏன் உடையாது? 1 உடைஞ்சதுன்னா திருப்பி இதே ஆல்கஹால் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். The same alcohol will form again. ஸோ 1 உடையாது. 3 உடையுமா? 3யும் உடையாது. ஏன்னா 3 இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால 3யும் உடையாது. அதனால் பாண்ட் 2 தான் பிரேக் ஆகும். ஸோ பாண்ட் 2 பிரேக் ஆகும்போது அதில் இருக்கிற 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டர் மாலிக்யூலாக வந்துடும் வெளியில். ரிமெம்பர், வாட்டர் இஸ் அ தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். வெரி குட் லீவிங் குரூப் இட் வில் கம் அவுட். அப்படி வெளில வரும்போது என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருந்த 2 எலக்ட்ரானை தட் இஸ் இந்த CH2ல இருந்த இந்த 2 எலக்ட்ரானை வந்து ஆக்சிஜன் எடுத்துன்றதுனால கார்பன் வில் லூஸ் இட்ஸ் ஷேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தேர்ஃபோர் இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் RCH2+. ஸோ கார்போகேட்டையான் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும் பை த protonation of the lone pair of electron present in the reactant. வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ
தென் நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி வேறு என்ன ஸ்பீஷீஸில் வரும் அப்படின்னா, இஃப் யூ டேக் an ether, again ROR இருக்கும். Now when you add a proton to this, that is an acid. When you add an acid to an ether, again H plus is a electron deficient species இல்லையா? அப்போ அது என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜனை கிட்டக்க வந்து எலக்ட்ரானை கேட்கும். ஸோ ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுக்கும், மறுபடியும் டேட்டிவ் பாண்டு ஃபார்ம் ஆகும். அதாவது ROR இங்கே இருக்கும், இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஆக்சிஜன் கிட்டக்க ஒரு லோன் பேர் இருக்கும். ஒரு லோன் பேர் இதுக்கு கொடுத்துட்டதுனால, அதாவது ஹைட்ரஜனுக்கு கொடுத்துட்டதுனால ஆக்சிஜன் will develop a positive charge. Positive charge na enna, empty orbital. Okay, so now oxygen cannot hold this. Again idhula moonu bond la edavadhu oru bond odayum, marubadiyum adhe logic apply pannu. Bond 1, bond 2, bond 3. bond 1 உடஞ்சதுன்னா அது இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் அது உடையாது. சப்போஸ் பாண்ட் 2 உடையிறது, பாண்டு 2 இல்லை பாண்டு 3 தான் உடையணும். ஏன்னா ரெண்டுமே சேம் பாண்ட். இதுவும் ஓஆர் பாண்டு தான், இதுவும் ஓஆர் பாண்டு தான். இதில் எது வேணாலும் உடையலாம். ஸோ 2 will not break, 1 will not break, 2 or 3 will break. 2 or 3 will break. Say for example, இப்போ 2 உடையிறதுன்னு வச்சுக்கோ. 2ல் இருக்கிற பாண்டு உடைஞ்சதுன்னா இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துட்டதுன்னா ஆக்சிஜன் வில் எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துடும். தட் இஸ் ஹெச், 2 லோன் பேர் இதுக்கு கிடச்சிடும். ROH ஆல்கஹாலாக வெளியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். ரெண்டாவது மெத்தட் இட் ஃபார்ம்ஸ் லைக் திஸ். நல்லா பார்த்துக்கோ. ப்ரோட்டோனேஷன் ஆஃப் லோன் பேரில் இது ஆல்கஹாலில் இங்கே ப்ரோட்டோனேட் ஆகி வாட்டர் மாலிக்யூல் வெளில போய் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுங்க. Remember, this is a carbocation that is formed here. And then இதில் வந்து ether, this is an alcohol. நல்லா பார்த்துக்கோ. ஆல்கஹாலில் போடும்போது கார்போகேட்டையான் இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஈத்தரில் போடும்போது கார்போகேட்டையான் ஜென்ரேட் ஆகுது. மூணாவது நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் an ester, C double bond OR. Again oxygenல 2 lone pair எங்க இருக்கும். So if you add a proton to this electron deficient species, மறுபடியும் ஆக்சிஜன் வந்து அட்டாக் பண்ணும். ஆக்சிஜன் வந்து கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஒரே ரியாக்ஷன்றதுனால நான் அதை திரும்ப எழுதல. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஆக்சிஜனுக்கு 3 பாண்டு இருக்குது, அதனால் ஒரு பாண்டு உடையணும். எந்த பாண்டு உடைஞ்சதுன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்குமோ அந்த பாண்டு உடையும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும். அகெயின் இஃப் யூ வாண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ 1, 2, 3 உடையாது, ஏன்னா 3 இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, நோ 1 உடையுமா 2 உடையுமான்னா எந்த பாண்டு உடைஞ்சா ரிசல்ட்டிங் ஸ்பீஷீஸ் ஸ்டேபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். தட் வில் ஃபார்ம். இப்போ 1, 2 உடைஞ்சதுன்னு சொன்னால் R+ வெளில வரும், வெறும் கார்போகேட்டையான் வரும். 1 உடைஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் வரும். சப்போஸ் இஃப் 1 பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா RC டபுள் பாண்ட் O கார்போகேட்டையான் வருது. ஓகே, சப்போஸ் 2 பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 2 பிரேக் ஆச்சுன்னா when 2 break, அப்போ என்ன ஆகும், RC டபுள் பாண்ட் OH இருக்கும், ப்ளஸ் R+ இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த R+ஓட இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் கார்போகேட்டையான் இஸ் அசைல் கார்போகேட்டையான். அசைலீனியம் அயான் இஸ் மோர் ஸ்டேபிள். தேர்ஃபோர் இந்த காம்பவுண்ட், இந்த ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் RCO ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடும், ப்ளஸ் ROH இந்த ஸ்பீஷீஸ் வெளியில் வந்துடும். ப்ளஸ் யூ வில் ஹேவ் ROH. ஒரு ஆல்கஹால் வெளியில் வந்துடும். ஆக்சிஜன் வில் ரீட்டைன் இட்ஸ் 2 லோன் பேர்ஸ். அந்த பாண்டில் உடஞ்சி வந்த 2 எலக்ட்ரானை அது எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கீப் போஸ்டிங் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, இன்னொரு மெத்தட் பார்க்கலாமே. சே ஃபார் எக்ஸாம்பிள், வேறு என்ன இன்னொரு அனதர் வே ஆஃப் ப்ரோட்டோனேஷன் ஆஃப் லோன் பேரில் பார்த்தோன்னா maybe போகிறோன்னு நினைக்கிறேன். வில் கோ டு த நெக்ஸ்ட் வே ஆஃப் இட் ஃபார்ம்ஸ். த நெக்ஸ்ட் வே தட் இட் ஃபார்ம்ஸ் இஸ் பை
electrophilic attack, electrophilic attack, electrophilic attack on alkyl halide, on alkyl halide or alcoalkane, haloalkane இல்ல acyl halide கூட அது வரும். சார் acyl halide இதெல்லாம் வந்து you will be more familiar. acyl groupன்றது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, this is called as acyl group. acyl halideனா RCOCl, this is called as acyl halide. alkyl halide உங்களுக்கு தெரியும், alkyl group plus an halogen group. Okay, this is another way of formation of carbocation. Say for example, இந்த ஸ்பீஷீஸ்லாம் உங்களுக்கு say for example, if you take ethyl chloride, CH3 CH2 Cl, ethyl chloride, இதில் வந்து when you add a Lewis acid like AlCl3, AlCl3 is a Lewis acid. Why it is Lewis acid? Aluminium வந்து group 13க்கு it is present in group 13. So group 13ல வந்து they will have an empty orbital. Say உங்களுக்கு those who are not very familiar, அவங்களுக்கு நான் இங்கே எழுதி காட்டுறேன். atomic number 13, 1s2 2s2 2p 6 3s1 10 3s2 3p1 3s2 3p1. So this is the valence shell or outermost shell. 3s2ல வந்து 2 எலக்ட்ரான் இப்படி இருக்கும், 3p1ல ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்கும். திஸ் இஸ் இந்த கிரவுண்ட் ஸ்டேட், எது கூட ரியாக்ட் ஆகாதும் போது. அலுமினியமோட வேலன்சி 3ன்னு நம்மளுக்கு தெரியும். தேர்ஃபோர் இந்த 3 எலக்ட்ரானை கொடுக்கறதுக்காக இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகும். அதை ஹைபிரிடைசேஷன் தியரியில் படிச்சிருப்பீங்க. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அலுமினியம் வில் ஃபார்ம் லைக் திஸ், 2 எலக்ட்ரான் இப்படி வந்துடும். இது வந்து 3 ஆட்டம் கூட ஷேர் பண்ணி இட் கேன் ஃபார்ம் சே காம்பவுண்ட்ஸ் லைக் AlCl3 இப்படி ஃபார்ம் ஆகிடும். Now you can see that this is an empty orbital. This is an empty orbital. Empty orbital na enna? It can accept a pair of electron. It can accept a pair of electron. Accept a pair of electron. So when it accepts an electron pair, appo it will behave like a Lewis acid. It will behave like a Lewis acid. அப்போ என்ன ஆகும், இது நம்ம இந்த ethyl chloride மாதிரி ஒரு காம்பவுண்டில் குளோரோ ஈத்தேனில் போட்டோம்னா என்ன ஆகும், இதுக்கு வந்து this chlorine is more electronegative. அப்போ என்ன பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இது புல் பண்ணும். புல் பண்ணும்போது இந்த AlCl3 எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கும். எடுத்துட்டு it will form AlCl4 minus, AlCl4 minus. இந்த எம்டி ஆர்பிட்டலில் இந்த ஒரு குளோரின் 2 எலக்ட்ரானை கொடுத்து ஒரு டேட்டிவ் பாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி AlCl4 minus ஃபார்ம் ஆகிடும். அப்போ இட் வில் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் carbocation, CH3 CH2 plus carbocation. So this is an example of, we will be studying it in the next chapter, Friedel-Crafts alkylation. Friedel-Crafts alkylation. Friedel-Crafts alkylation ஒரு நேமிங் ரியாக்ஷன் உடைய மெக்கானிசம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, Friedel-Crafts acylation. அதில் எப்படி இருக்குன்னா சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன். Or suppose you take acyl chloride, or C double bond O Cl. This is an example of acyl chloride. Acyl chloride. மறுபடியும் if you add the Lewis acid AlCl3, இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸு, அதனால் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இது எடுத்துக்கும். எடுத்துட்டதுன்னா AlCl4 மைனஸாக இது ஃபார்ம் ஆகிடும். இட் வில் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அசைலியம் அயான். அசைலியம் அயான் இது நம்ம ஏற்கனவே இங்கே முன்னால் கூட பார்த்துருக்கோம். அசைலியம் அயான் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல கூட ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கே எஸ்டரில் வந்து புரோட்டனேஷன் பண்ணும்போதும் நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள் அசைலியம் அயான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து the examples of different reactions that you can get in any species. Okay, another method, we will see another method of carbocation formation. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம்
கார்போகேட்டையான் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸில் நீங்கள் அடுத்த வருஷமோ இந்த வருஷமோ நீங்கள் படிப்பீங்க. வேரியஸ் வே ஆஃப் formation of carbocations. So pause the video and write it down, and then doubt ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. I will clarify the doubt. அடுத்த மெத்தட் இது வந்து போத் ஃபார் என்ட்ரன்ஸ் அண்ட் என்சிஆர்டி பர்பஸ்க்காக கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாகவே நான் கொடுக்குறேன். by decomposition of diazonium salt. diazonium salt. diazona என்ன? அசோனா நைட்ரஜன், 2 நைட்ரஜன் இருக்கும். இஎம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், அமோனியம், கார்போனியம், ஹைட்ரோனியம். இஎம்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ N2 plus species is called as diazonium அப்படின்னு பேர். அதில் எப்படி ஃபார்ம் ஆகும் கார்போகேட்டையான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் CH3N2 plus Cl minus, இதெல்லாம் வந்து ஒரு சால்ட் ஃபார்மில் இருக்கும். இது டயசோனியம் சால்ட் ஃபார்மில் இருக்கும். திஸ் வில் பி எக்ஸிஸ்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சால்ட். ஏன்னா அயான்ஸ் இருக்கிறதுனால, ப்ளஸ் மைனஸ் அயான்ஸ் இருக்கிறதுனால சால்ட் ஃபார்மில் இருக்கும். பட் ஸோ இது டிசோசியேட் ஆகும்போது என்ன ஆகும்? Cl மைனஸ் சால்ட் அதில் இருக்கிற ஆனயான் வெளில வந்துடும், ரிசல்ட்டிங் இன் தி CH3. N2 is a very stable, thermodynamically stable species. அது N2 வெளில வந்துடும். நார்மல் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்லேயே, அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நைட்ரஜன் கேஸ் வெளில வந்துடும். திஸ் இஸ் வெரி ஸ்டேபிள். எனி ஸ்டேபிள் ஸ்பீஷீஸ் வில் கம் அவுட். ஓகே, இது ஒரு மெத்தட். இதே இப்போ அரோமேட்டிக்கில் கூட நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் யூ டேக் பென்சீன் ரிங்கில் இந்த N2 plus Cl minus. So this is called as benzene diazonium, 2 nitrogen, positive charge, diazonium chloride salt. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சரில் வார்ம் பண்ணாலே போதும். எதோ ரியாக்ஷன் பண்ணலைனாலும் வார்ம் பண்ணாலே போதும். Cl மைனஸ் அயான வெளியில் இருக்குது, அது தனியாக தான் இருக்கும். N2 வெளியில் வந்துடும். வெரி thermodynamically stable species resulting in the formation of this carbocation. This is very unstable. Phenyl carbocation. Okay, so இந்த மாதிரி இன்னொரு மெத்தட்ல இப்படி இது ஃபார்ம் ஆகும். Okay, next வந்து we will see the reactions of carbocation. அதாவது கார்போகேட்டையானா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னு பார்த்தோம், அதோட தியரி, ஸ்ட்ரக்சர், ஹைபிரிடைசேஷன்லாம் பார்த்தோம். இப்போ அதோட ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த வேரியஸ் reactions of carbocation. What are the various reaction? First reaction வந்து it can react via a proton loss. ஒரு proton லூஸ் பண்ணி it will form a reaction. So how does it lose a proton? Now you see HC, for example, if you take a compound like this, okay, you have a carbocation like this, H2 plus ethyl carbocation. So ethyl carbocation la, if it loses a proton, then this bond will come here. Hyperconjugation madri. So see, you have H, it will form a double bond like this. இது ஹைப்பர்கான்ஜுகேஷன் கிடையாது, இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல it forms a multiple bond. Proton lossல வந்து it forms multiple bonds. 11th இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது 12th போர்ஷன்ஸ் எல்லாமும் சேர்ந்து இதில் வர்றதுனால இருக்கும். பட் எவ்வளோ தூரம் புரியறதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த ரியாக்ஷன் படிக்கும்போது இதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை என்ட்ரன்ஸ் பர்பஸ்க்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன் நான். ரெண்டாவது மெத்தடு எப்படி ரியாக்ட் ஆகும், என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்னா பை காம்பினேஷன் வித் நியூக்ளியோஃபைல்ஸ். காம்பினேஷன் வித் நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியோஃபைல்ன்றது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ்.
கார்போகேட்டையான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ் இல்லையா. அப்போது ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸை ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் கூட போடும்போது அது அங்கே ரியாக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அ கார்போகேட்டையான் RCH2+, அதில் வந்து இஃப் யூ ஆட் அ நியூக்ளியோஃபைல், எனி நியூக்ளியோஃபைல் OH minus, நியூக்ளியோஃபைல்னா என்ன, it can be a negatively charged species like this, OH minus, Cn minus, Cl minus, NO2 minus, anything, any negatively charged species can act as a nucleophile. போடும்போது என்ன ஆகும், you will have RCH2, இங்கே வந்து NU வந்துடும் இல்லையா. இது மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ethyl carbocation CH3CH2+, ethyl carbocation, if you add a chlorine atom, if you add a chloride ion as a nucleophile, then you will get CH3CH2Cl, ethyl chloride chloride. So this is a reaction of carbocations. இன்னொரு டைப் இது. இப்போ another type of reaction என்ன பார்க்கலாம்னா, மூணாவது டைப் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன். addition of alkene addition to an alkene, அப்படி எழுதிக்கோங்க அந்த இடத்துல, addition to an alkene. Say for example if you have an alkene like this, CH2 double bond CH2, அப்போ இதில் வந்து if you add a carbocation வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இதுக்கு இங்கே வந்து இது அட்டாச் ஆகிறதுக்கு இதுக்கு ஒரு மைனஸ் சென்டர் தேவை. அப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் வந்துடுத்துனா என்ன ஆகும், அப்போ இது வந்து இட் வில் கெட் அட்டாச்டு டு லைக் திஸ். ஸோ CH இந்த CH3+ இருக்கிற மித்தாயில் இருக்கிற இன்னொரு குரூப், அது குளோரைடாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் வந்து திஸ் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ் பாயிண்ட். So you will have CH3, CH2, CH2+, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையான் வருது இல்லையா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கார்பன் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் எலக்ட்ரான், இந்த கார்பனோட எலக்ட்ரானை சேர்த்து இதை எடுத்துன்றதுனால திஸ் இஸ் அகெயின் இது என்ன டைப் ஆஃப் கிளீவேஜ் இது, திஸ் இஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரானை இதுவே எடுத்துக்கிறது. ஸோ ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம். அது ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அடிஷன் டு அன் அல்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் CH3 ஸோ இது என்ன காம்பவுண்ட் இது, 1 2 3, ஸோ 2-methyl propene. Suppose if you add, say for example, a tertiary butyl carbocation, போடும்போது என்ன ஆகும், now இந்த பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும் இல்லையா. இங்கே ஷிஃப்ட் தான் இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன் இங்கே ஷிஃப்ட் ஆகும்னு நான் உங்களுக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். This is a tertiary carbocation, more stable. அதனால தான் பாண்டு ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது சரியா. இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ப்ரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இஃப் இட் கெட் ஷிஃப்டட் டு திஸ் சைட், இந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். அப்போ திஸ் வில் பிகம் அ ப்ரைமரி கார்போகேட்டையான் விச் இஸ் அன்ஸ்டேபிள். அதனால் அது ஃபார்ம் ஆகாது. அதனால தான் it forms only the secondary carbocation, tertiary carbocation இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து இதை அட்டாக் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ஸோ யூ ஹேவ் CH3, இதை அப்படியே நீங்கள் எழுதிக்கணும். இந்த CH3 அப்புறம் அந்த கீழே CH3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த இடத்துல இந்த பாண்டு ஷிஃப்டாக எடுத்து இங்கே CH2, இங்கே என்ன அட்டாச் ஆகிருக்கு, இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும் இந்த இடத்துல. ஸோ யூ ஹேவ் திஸ் ரிட்டன் லைக் திஸ் CH3. நவ் ஐ வாண்ட் யூ டு நேம் திஸ் காம்பவுண்ட். கமெண்ட் செக்ஷனில் இதை நேம் பண்ணுங்க. நேம் திஸ் இன் கமெண்ட் செக்ஷன். பாஸ் த வீடியோ அண்ட் நேம் திஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா தான்
நான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த டைப் ஆஃப் ரியாக்ஷன். இது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். வெரி இம்பார்ட்டண்ட். மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். கார்போகேட்டையான் வந்து நிறைய ரியாக்ஷனில் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது இட் வில் அண்டர்கோ சம் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். டூ டைப்ஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் வில் அண்டர்கோ. ஒன்று வந்து ஹைட்ரைடு ஷிஃப்ட், ஹைட்ரைடு ஷிஃப்ட். இன்னொன்று வந்து மீத்தைல் ஷிஃப்ட், மீத்தைல் ஷிஃப்ட். ஸோ மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுக்கு நடக்கிறது? டு ஸ்டெபிலைஸ் த கார்போகேட்டையான், டு ஸ்டெபிலைஸ் தி கார்போகேட்டையான். More to stabilize into, stabilize the carbocation illa, to stabilize into more stable carbocation, stabilize into more stable carbocation. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரியாக்ஷனில் இப்போ ப்ரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுன்னா அது இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி செகண்டரியாக ஃபார்ம் ஆகலாம், பாசிபிலிட்டி இருந்தால். டெர்ஷரியாவுக்கும் ஃபார்ம் ஆகலாம், இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஐ வில் எக்ஸ்பிளைன் இது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து we will see ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஏ வந்து ஹைட்ரைடு, H மைனஸ், Cl மைனஸ், Br மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி H மைனஸ் இஸ் ஹைட்ரைடு, ஹைட்ரைடு ஷிஃப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் ப்ரொபைல் கார்போகேட்டையான் CH3 CH, H நம்ம இப்படி தனியாக எழுதிக்கலாம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். தென் CH2 plus propyl carbocation இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான் இல்லையா? இப்போ இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா இது செகண்டரியாக ஃபார்ம் ஆக முடியுமா? முடியும். இப்போ இந்த கார்பனுக்கு நம்பர் கோடு 1 2 3. இந்த ரெண்டாவது கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் வந்துடுதுன்னா இது செகண்டரி கார்போகேட்டையான் ஆகிடும். அப்போ ரெண்டாவது கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் எப்படி கொண்டு வருது? அதை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு ஷிஃப்ட் என்ன நடக்கும்? இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கும். எடுத்துட்டதுன்னா ஹைட்ரஜன் வில் பிகம் மைனஸ், H மைனஸ் ஆகிடும். அது இந்த மைனஸ் ஆகிடுதுன்னா இந்த மைனஸ் போய் இதை அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? வி கால் திஸ் அஸ் ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு ஷிஃப்ட் ஆகிடும், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? CH3 அப்படியே இருக்கும், இங்கே CH அப்படியே இருக்கும். இந்த ஹைட்ரஜனுக்கு இது போயிடுத்து, அதனால இங்கேருந்து CH2 H இங்கே வந்துடும். இந்த பாண்டில் இருந்த 2 எலக்ட்ரானையும் ஹைட்ரஜன் எடுத்துன்றதுனால திஸ் கார்பன் வில் லூஸ் இட்ஸ் எலக்ட்ரான், therefore becomes empty orbital carbocation வந்துடும். Now this is a secondary carbocation. Now again I want you to name this in the comment section. Name this in the comment section. இது என்ன கார்போகேட்டையான்? இதோட பேர் என்ன? You can give both common name as well as IUPAC name if possible for you. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் இதோட இதை போடுங்க. இது ஃபஸ்ட்டு ஹைட்ரைட் ஷிஃப்ட். ரெண்டாவது மீத்தைல் ஷிஃப்ட். மீத்தைல் ஷிஃப்ட். ஸோ மீத்தைல் ஷிஃப்ட்னா என்ன ஆகும்? மீத்தைல் குரூப்பு ஷிஃப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக மீத்தைல் குரூப் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு தான் வரும் ஜென்ரலாக. Say for example if you take a carbocation like this CH3 C CH3 CH3 இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ CH2 plus இதோட பேர் என்ன வரும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3. ஸோ 2 2 2 2 டைமீத்தைல் டைமீத்தைல் இல்லையா? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் to secondary prefix and root word propyl 2 dimethyl propyl n propyl சொல்லலாம், இல்லை propyl சொல்லலாம், propyl carbocation. இப்போ இதில் என்ன ஆகும்? Now this is a primary carbocation. I hope you remember what is a primary carbocation. Okay, for those of you don't remember, I will explain it again here. Now if you take CH3 plus, இந்த கார்போகேட்டையான் எது கூடயுமே அட்டாச் ஆகலை, அதனால இதுக்கு பேர் 0 டிகிரி கார்போகேட்டையான். Now if you take ethyl carbocation, now this carbocation is attached to one carbon, therefore this is a primary carbocation. Now if you look at this carbon, நான் பேர் சொல்லலை, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும். CH3
இந்த கார்போகேட்டையான் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ this is called as a secondary carbocation. What is secondary carbocation? Carbocation attached to 2 carbon is called as secondary carbocation. அதே மாதிரி if you look at this carbocation, now this is CH3, 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 CH3 plus. Now carbocation attached to 3 carbon atoms is called as a tertiary carbocation. tertiary carbocation. பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. இதை எப்போ வேணுனாலும் பாஸ் த வீடியோ அண்ட் ரைட் இட் இன் யுவர் நோட் புக். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஹைட்ரேட். இப்போ இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். இது கார்போகேட்டையான் அட்டாச் டு 1 கார்பன், பிரைமரி கார்போகேட்டையான். இப்போ இது இட் கேன் அண்டர்கோ மீத்தைல் ஷிஃப்ட். அப்படின்னா என்ன? இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இது எடுத்துக்கும். எடுத்துட்டதுன்னா திஸ் வில் டெவலப் அ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும்? திஸ் நெகட்டிவ் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ் கார்பன். அந்த இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். அங்கே அட்டாச் ஆகிடுதுன்னு சொன்னால், ஸோ யூ வில் ஹாவ் திஸ் CH3C. இங்கே CH2ல வந்து இங்கே CH3 அட்டாச் ஆகிடும். இப்போ இந்த கார்பன், இந்த பாண்டில் இருந்த 2 எலக்ட்ரானையும் இந்த மித்தால் குரூப் எடுத்துன்றதுனால திஸ் கார்பன் அதோட எலக்ட்ரானையும் அது லூஸ் பண்ணிடுது. லூஸ் பண்ணதுனால இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். It will develop a positive charge. Now if you look at this carbocation, it is attached to 3 carbon. 1, 2, 3. அப்போ 3 கார்பன் அட்டாச் ஆகிறதுனால tertiary carbocation. This is most stable. This is most stable comparative to primary carbocation. அதனால this takes place, methyl shift நடக்கும். methyl shift நடந்து இது நடக்கும். Okay, so now இந்த மாதிரி there are different ways by which carbocation can be found. Now to summarize, let us summarize whatever we have learnt. Summary of carbocations. So carbocation na enna? Carbocation na positively charged species, electron deficient. அது electron deficient. அது sp2 hybridized. அதனால planar structure, bond angle 120 degree. So இது வந்து அதோட definition of the carbocation. அதோட nomenclature என்ன பார்த்தோம்? கார்பீனியம் அண்ட் கார்போனியம்னு 2 பார்த்தோம். தட்ஸ் ஓகே, கார்போகேட்டையான் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் carbocations are generated? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் carbocations are generated? மூணாவது என்ன பார்த்தோம்? What are the different reactions which carbocation can undergo? Reactions carbocation undergo. என்னென்ன மாதிரி reactions எல்லாம் அது undergo பண்ணும். நாலாவது வந்து stability, carbocation stability. என்னென்ன மெத்தடில் ஸ்டெபிலைஸ், என்னென்ன எஃபெக்டில் ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இண்டக்டிவ் எஃபெக்ட், mesomeric or resonance effect, then hyperconjugation effectல carbocations can be stabilized. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. which will motivate me to produce more videos. ஓகே, ஸோ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கும் 2 to 3 hours டைம் ஆகுது. ஸோ motivate me and encourage me to prepare more videos on this. Okay, see you on next video. Bye, good luck.